தருமபுரி தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு 6 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குருபிரசாத் வழங்க கேட்கலாம். குருபிரசாத், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பாளையம்புதூர் ரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோகுல் கண்ணன். இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவர் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவருக்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இவர்களுக்கு 2 வயதுல ஒரு பெண் குழந்தையும் உள்ள நிலையில சத்யா மீண்டும் கர்ப்பமாகி தருமபுரி குமரசாமி பேட்டை பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் என்பதற்கு சொந்தமான பிரபல தனியார் மருத்துவமனையில கருவுற்ற நிலையில ஆரம்பத்திலிருந்தே முறையான மருத்துவ பரிசோதனை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில நேற்று இரவு சத்யாவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவமனைக்கு போன் செய்து மருத்துவர் இருக்கிறார் என கோகுல் கண்ணன் விசாரித்துள்ளார். அப்பொழுது மருத்துவர்கள் வாங்க நாங்கள் இருக்கிறோம் என்ற கூறிய பின்பு உடனடியாக சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில சத்யாவை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அப்பொழுது மருத்துவமனையில மருத்துவர் இல்லாமல் செவிலியர் மற்றும் தூய்மை பணிகள் மட்டுமே பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது சத்யாவுக்கு அவர்கள் மருத்துவம் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. சத்யாவுக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சத்யாவின் கணவர் மற்றும் அம்மாவிடம் சத்யா உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கையெழுத்து போடுங்கள் என தெரிவித்துள்ளனர். உடனடியாக அறுவை சிகிச்சைக்காக செய்தபோது குழந்தை பிறந்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சத்யா மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதும் உடனடியாக ரத்தம் தேவைப்படுகிறது என கூறியுள்ளனர். மேலும் இறுதி நேரத்தில் இந்த மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லை. எனவே தருமபுரி அரசு மருத்துவக் கழகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறி செல்லாமல் சத்யாவை